நீ வேண்டாடா, நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன். ஜாக்கிரதைடா. ஜீவா, இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? டேப்பில் தண்ணி வரல, அதான் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி ஓ, பப்பி வேற குலைச்சிக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே. சொல்லு முருகா. ஃபாதர், நான் தான், சொல்லுப்பா. வழக்கம் போல் ஆஃபீஸ் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு போனேன் ஃபாதர். ஆஃபீஸ் டோர் லாக் உடஞ்சி கிடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபைல்லாம் உள்ளே அங்கங்கேயும் சிதறி கிடக்குங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலைங்க ஃபாதர். இந்த ஜீவாவும் முரளியும் நைட்லேருந்து ஃபோன்லேயே இல்லைங்க ஃபாதர். ஒரு பக்கம் ஆஃபீஸ் டோர் உடஞ்சி கிடக்குங்க, இன்னொரு பக்கம் அந்த பசங்களை காணோம். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கணும். நம்ம ஹோமில் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லைங்க ஃபாதர். இந்த பசங்களும் நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியிலையும் போக மாட்டானுங்க, அவங்கள வேற காணுங்க ஃபாதர். இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குங்க ஃபாதர். ஃபாதர், நான் ஈவினிங்குள்ளே ஹோம் வந்துடுவோம்ப்பா. மற்றதெல்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம். சரிங்க ஃபாதர், வச்சிடுறேன். மறந்துவே
பூரணி தம்பதியருக்கு நான்சி என்ற பெண் குழந்தையை பரலோக பிதாவான ஆண்டவரின் ஆசையுடன் இத்திருச்சபை தத்தெடுத்து வளர்க்க சம்மதம் தெரிவிக்கிறது. ஆமென். எந்த ஒரு விஷயமானாலும் நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் குழந்தை நான்சியை தத்து கொடுத்த ஒரு விஷயம் மட்டும் சரியில்லையோன்னு எனக்கு தோணுதுங்க. மன்னிச்சிருங்க. நான்சியை தத்து எடுத்தவங்ககிட்டையும் முரளியை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கே முரளி குணமாகி அவன் தங்கச்சி நான்சி எங்கேன்னு கேட்டேன்னா அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறதுப்பா? வாரிசு இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்கீங்க ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். முரளி கூட நீங்க அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா பழகினா அவனும் சந்தோஷமா உங்ககிட்ட ஓடி ஆடி விளையாடுவான். வா முரளி, இன்னிலிருந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா? நம்ம ஹோம்ல இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நீயும் ஹாப்பியா இருக்கலாம். டே எம்ஜி, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு பன்னுன்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் கொடுத்தாரு. ஊட்டி விட்டுருமா? ஆ ஆ ஏண்டா ஜீவா, நானே சமையல் கட்டில் கை வேலையாக இருக்கேன். அப்படியே என்ன அவசரமாக என்ன பேசணும்னு சொன்னேன்? மாமா, முரளி உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் அழுதான்ல, அது ஏன்னு என்கிட்ட சொன்னா மாமா. முரளிக்கு நான்சின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான். அந்த பாப்பானா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி அந்த பாப்பாவுக்கும் முரளியை ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் மாமா, உங்க அம்மா அப்பாவும் சாமி கிட்ட போயிட்டாங்களாம். கூடவே அவனுக்கு பிடிச்ச நான்சி பாப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அலறேன்னு என்கிட்ட சொன்னா மாமா. நீ என்ன சொன்ன? நான் தான் முரளியோட குட் ஃப்ரெண்ட் ஆச்சே. நான்சி பாப்பா சாமி கிட்டேயெல்லாம் போகல, நம்ம ஹோமுக்கு வந்த வேற ஒரு புது அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டேன் மாமா. ஐயோ, ஏன்டா ஜீவா அவசரப்பட்டு சொன்னேன்? முரளி இப்போ முன்ன மாதிரி அலறதில்லை, அதுக்காக தான் சொன்னேன் மாமா. அது மட்டும் இல்லை, முரளி நான்சி பாப்பா இப்போவே பார்க்கணுன்னு ஆசைப்படுறா மாமா. அப்படிலாம் உடனே பார்க்க முடியாதுடா, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டியாடா? மாமா இன்னும் பேச மாட்டேன். ஜீவா, நான்சி பாப்பா இப்போ எங்கே இருக்கிறா ஃபாதர்? ஒரே ஒரு டைம் முரளிக்காக கூட்டிகிட்டு போய் காமிங்க ஃபாதர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். வாங்குங்க, அழக்கூடாது. நீங்க நீங்க அழுகிறான்னு இல்லை, அழக்கூடாது. எதுக்கு அழணும்? அழவே கூடாது. நான் இருக்கேன் இல்லை, கூட்டிகிட்டு போகிறேன்.
நான்சியை தத்தெடுத்தவங்ககிட்டையும் முரளியை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கே முரளி குணமாகி அவன் தங்கச்சி நான்சி எங்கேன்னு கேட்டேன்னா அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது ஃபாதர்? ஃபாதர், எப்போவுமே உங்ககிட்ட கேட்குறதா ஃபாதர், நான்சியை ஒரே ஒரு தடவை பாட்டு வந்துடுற ஃபாதர். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். ஒரே ஒரு தடவை பாட்டு வந்துடுற ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். முரளி, நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. நான்சியை தத்து எடுத்துக்கிட்ட மருதவேல் வேலை விஷயமா இடமாத்தலாகி போகிறதா கடைசியாக தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே என்னன்னு எந்த தகவலும் வரல. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும் வர நீ கொஞ்சம் பொறுமையா. இதான் ஹோமில் இருக்கிற அடாப்ஷன் காப்பி. இதில் இருக்கிற 4 பேர் தத்து கொடுத்துருக்காங்க இந்த தேதியில். இதில் நம்ம தங்கச்சி நான்சி ஒன்று. ஆனால் நான்சி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு எந்த முகவரியும் கிடையாது. அதை தெரிஞ்சிக்க ஒரு வழி இருக்கு. இந்த 4 பேர் டீட்டெயிலும் நம்ம கை கிடைச்சா புரியுதா? இந்த பாரு. எதுக்கு ஒரு வார்த்தை ஃபாதர் சொல்லிட்டு போலாம்டா. ஃபாதர்கிட்ட வேணாடா. ஃபாதர்கிட்ட சொன்னா நம்ம 2 பேரையும் எங்கேயுமே போக விட மாட்டாரா. என் தங்கச்சியை பார்க்கவே முடியாமல் போயிருண்டா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, இதை ஒரு ஹெல்ப்பா பண்ணுடா. டே வாஜி, ப்ராப்ளம் எதுவும் வராதுடா, நம்மளே இதை பார்த்துக்கலாம்டா. சொன்னா கேளுடா. இது விஷயமா எந்த பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்டா. சரிடா மதர், என்னை மன்னிச்சிருங்க. தப்புன்னு தெரியுது, ஆனால் முரளிக்காக இதை நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தங்கச்சியை தேடி போன இடங்களே இது வேற மாதிரி இருக்குதா? அதான் என்னன்னு தோணுதல்ல, அதை அப்படியே மனசுல பட்ட மாதிரி படிச்சுன்னு சொல்றா. எப்படி சொல்ல? வழக்கமா சொல்லுவீல்ல, அப்படியே சொல்றேன். இந்த மண்ண ஆழம் பிறந்தவன் எவனா இருந்தாலும் கவலை இல்ல. நம்ம வாழ வாழ ஏண்டா வாஜி, தம்புரா நம்பர் மாதிரியே இருக்கு. இருக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லடா. இல்லடா, இது அதே நம்பர் தான்.
ஏப்பாடி கட் ஆயிடுச்சு. ஆமாம், உன்னை நைட்டே சிம்மை மாற்ற சொன்னார்ல, மாற்றினியா இல்லையா? நைட்டு சிங்கிள் ஆயில் வரும்போதே சிம்மை மாற்றிட்டேனே. சிங்கிள் ஆரியில் வரும்போதே மாற்றினியா? எப்படி? இந்த சிம்மு சிங்கு செட்டில் இருந்தது, அதை சுட்டு நம்ம செட்டில் போட்டுட்டுனே. அப்போ நம்மளுது? நம்ம சிம்மை அவன் செட்டில் போட்டேன். அதனால நம்மளை மாதிரி ஒரு ஊரம் சுற்றிட்டு இருக்கும். ஆட பாவி, தம்புரா நம்ம நம்பர் கூப்பிட்டுருப்பான், சிங்கு அவன் நம்பர் கொடுத்துருப்பான். இப்படி மாட்டி விட்டியேடா. டேய் மறுபடியும் ஃபோன் வருதுடா. கொண்ட கொண்டாடு அவனை எப்படி ஃபீல் பண்ணுறான்னு பாரு. யாரு இப்போ என்ன பண்ணுறான்? நானு லவுடு ஏடோ தேசப்பட்டு நானும் ஓடிக்கலாம். என்ன போலுக்கும் அச்சக்கம் மணிக்காரனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் கலைக்கான நீங்கள் சாட்சிக்கை எழுதிட்டு நீங்கள் எங்கடே போயிடா? நீங்கள் எங்கே போயிட்டு நான் விட்டுலடா? ஹலோ ஹலோ பேசிக்கிறோம். லைனில் யாரும் உண்டோ? ஹலோ ஹலோ யாரும் உண்டோ லைனில்? பெரியடா. ஹலோ हेलो अरे रे भैया, क्या बोल तुम? ओ हमको मलयालम मालूम नहीं, ओ तू हिंदी बोला ना, ठीक है? ओ पूरी कलाई चिट्टा, तू हिंदी बोलो, मैं मालूम, ठीक है? ओ हिंदी போட்டா தான் உங்களுக்கு புரியுமா? அடே தம்புரா, ஹிந்தியில போட்டா தான் புரியுதுன்னு சொல்லல, ஹிந்தியில சொன்னா புரியுன்னு சொல்றா, புரிஞ்சுக்கடா மலப்பையில. ചിക്കിയടോ, ഞാൻ ഈ കാൾ വിളിക്കുമ്പോൾ ചന്ദ്രത്തിൽ നിന്നാണ് വിളിച്ച് പക്ഷേ ഇപ്പോൾ കൺഫേം ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എങ്ങനെ പോയെന്ന് ഞാൻ വിട്ടില്ലടാ. ഹലോ കുട്ടാ, ജീപ്പ് സ്റ്റാർട്ട് ചെയ്യടാ. ഈ ആൾക്ക് എങ്ങനെ നേരത്തെ അള്ളിക്കൊണ്ട് വരണോ? എടുക്കണോ, വേഗം എടുക്കണോ, വണ്ടിയെ എടുക്കണോ. ஊரை மாற்றி சிம்மை மாற்றி லாங்குவேஜை மாற்றினாலும் கண்டுபிடிச்சிடாங்க. எப்படி? போக்கிரி படத்துல வடிவேலு எப்படி மாட்டிக்கிறான் தெரியுமா? அது அவர் கொண்டை வச்சு மாட்டிக்கிறாரு. நீ உன் தொண்டை வச்சுதானா மாட்டிக்கிற? சும்மா இருந்தா இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காரா? சாட்சி கைதுல ஆரம்பிச்சு இப்படி தலைவலி பண்ணி விட்டியடா. டேய் அந்த போன்ல சிம்ம மாத்தி போறடா. மாஸ்டர் 2ல் 1 ஸ்ட்ராங்கு. ஏன்னா இந்த ஐயர்பாடிங்கிறது இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா? இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் போகுதுண்ணா. சரிங்க சரிங்கண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஃபாதர், இன்னொரு 4-5 கிலோமீட்டர் தாங்களாம். சரி போகலாம். பார்க்க வந்த ஆள் மாதிரி இருக்கிற. ஆமா, எம்ஜி அந்த ஆள் சூசைட் பண்ணி போறாரா?
அடிக்காத அடிக்காத. வயசுல பெரியவங்க நீங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணலாமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டுங்க, இந்த ஒரு முடிவுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த தனி கூடடா டே வர 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 பா 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 பா. ஒரு மனிதனோட சந்தோஷங்கிறது எந்த ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக உருவாகிறதில்ல. எந்த பிடிப்பும் இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில் என் மனைவி பூர்ணி வந்த பின்னாடி தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. சந்தோஷமான இந்த கூட்டில் இருந்து வெளிச்சம் வந்தது ஓடி ஆடி விளையாடுற பறவையாகவும், இருட்டடைஞ்சதும் ஒன்றா கூடி சேர்ந்து வாழ்கிற அமைதியாகவும் சந்தோஷமாக இருந்தது எங்கள் வாழ்க்கை. அப்படி இருந்த என் குடும்பத்துக்கு அழகான குடும்பத்துக்கு இன்னும் அழகு சேர்த்தது என் மக அமுதாதான்.
விதியான்னு தெரியல, சதியான்னு தெரியல. ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையை தலைகுப்ப புரட்டி போட்டுச்சு. உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டு ஜிஹெச்சு கொண்டு போயிட்டுருக்கேன், சீக்கிரம் வாங்க சொல்லி போன் வந்துச்சு. தெரியாம நானும் என் பொருளையும் எடுத்து போயிருந்தேன். எடுத்து போன எங்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போல பொலமா கையாட்டு. என்னையா சொல்ற, என்ன சொல்ற, என்னையா சொல்ற? அப்ப நான்சிய பார்க்க முடியாதா? ஏயா ஹோமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? ஏயா ஹோமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? முரளி தம்பி, ஒரு நிமிஷம். ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. முரளி, உன்னால் நான்சி இல்லைங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியலையோ அதே போல் மருதவேலும் தன்னோட மகள் அமுதா இப்போ இல்லைங்கிற உண்மையை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் அவரும் இல்லை தான். மருது, இவங்க பேர் முரளி, இவங்க பேர் ஜீவா. இவங்க ஏதாவது உங்ககிட்ட தவறாக நடந்திருந்தா இவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஃபாதர், நீங்கள் பெரியவங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக மட்டும் இல்லை மருது, நான் மன்னிப்பு கேட்குறேன். வேறொரு காரணம் இருக்கு. தாயும் தகப்பனையும் ஒரு விபத்தில் பறிகொடுத்துட்டு உறவுக்காரங்களும் கைவிட்ட நிலையில் இருந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையான நான்சியை உங்களுக்கு நான் தத்து கொடுக்கும்போது இன்னொரு குழந்தை முரளியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இருக்குங்கிறது. முரளிக்கு தன்னுடைய பழைய ஞாபகமெல்லாம் திரும்ப வராதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்தால் சந்தோஷப்படுறாரு ஆனால் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க தன்னோட பழசையெல்லாம் மறந்து ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு நினச்சேன். எப்போ முரளி நான்சியை பற்றி கேட்டு என் முன்னாடி வந்து நின்னானோ அப்போ தவறு செய்துட்டோமோன்னு தோணுச்சு. ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே அமையறதில்லை. குழந்தை நான்சிக்கு எல்லாமே தானாகவே அமைஞ்சது. நான்சி மூலியமாக மருது குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் நான்சியை மருது குடும்பம் தத்தெடுக்க அப்போ சம்மதம் சொன்னேன். அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை விட வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் பாதியும், உங்களுக்கு தான் பாதியும். நான் உங்கள்கிட்ட அப்படி தப்பா நடந்திருக்க கூடாதுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஜீவா, உங்களை கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. முருகா, காரில் வெயிட் பண்ணுறேன், 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வா. முரளி தம்பி, போகலாம்.
ஃபாதர், நான்சிய நீ என் தங்கச்சி, நான் தான் உன் அண்ணன்னு இங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும் கர்த்தர் மேல ஆணையா நான் நினைக்கல ஃபாதர், நான் நினைக்கல. ஒரு தாயந்திக்கு கிடைக்காத கொடுப்பனை ஒரு அண்ணனா எனக்கு கிடைக்காத வாழ்க்கை நான்சிக்கு கர்த்தர் அவ இழந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னு ஒரு முறை சந்தோஷமா பார்த்துட்டு போலான்னு வந்த ஃபாதர். ஆனா அதை பார்க்க கூட கொடுப்பனை இல்லை ஃபாதர், எனக்கு கொடுப்பனை இல்லை. கொஞ்ச நாளைக்கு நான்சி இல்ல அமுதாவா வாழ்ந்த இங்க நானும் இருந்துட்டு வர்ற ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர், கொஞ்ச நாள் இங்கே இருக்கு. இருக்கட்டும் ஃபாதர். என் பொண்ணு நான்சிக்கு முரளி அண்ணன்னா முரளி எனக்கு மாந்தான ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர்.